இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் முதன்மை ஸ்பான்சராக ட்ரீம்11 இருந்து வந்தது. 2023 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலகட்டத்துக்கு 358 கோடி ஸ்பான்சர்ஷிப்பாக வழங்க ட்ரீம்11 இந்திய கிரிக்கெட் வாரியத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தது. இதற்கிடையே பணம் செலுத்தி விளையாடப்படும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையில் இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இதையடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் விளம்பரதாரராக இருந்த ட்ரீம்11 அந்த பொறுப்பில் இருந்து விலகியது. ட்ரீம்11 மற்றும் மற்றொரு ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியான மை11 சர்க்கிள் ஆகியவை இந்திய அணிகளுக்கும் ஆண்கள் பெண்கள் ஜூனியர் IPL போட்டிக்கும் ஸ்பான்சர் அளித்த வகையில் இந்திய கிரிக்கெட் வாரிய வருவாயில் அவற்றின் பங்களிப்பு சுமார் 1000 கோடியாக இருந்தது. இந்த வருமானத்தை கிரிக்கெட் வாரியம் இழக்கிறது. ட்ரீம்11 நிறுவனம் முன்னதாகவே விலகியதால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புதிய ஸ்பான்சரை தேடி வருகிறது. ஆசிய கோப்பைக்கு முன்னதாக புதிய ஸ்பான்சரை ஒப்பந்தம் செய்ய PCCI திட்டமிட்டிருந்தது. ஆனால் குறுகிய கால இடைவெளி இருந்ததால் புதிய ஸ்பான்சரை ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை. இதனால் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சி அணிந்து இந்த தொடரில் இந்திய வீரர்கள் களமிறங்க உள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரையொட்டி இந்திய வீரர்கள் புதிய ஜெர்சி அணிந்து போட்டோஷூட் நடத்தியுள்ளனர். இதில் இந்திய அணியின் ஜெர்சியில் எந்த ஸ்பான்சர் பெயரும் இடம்பெறவில்லை.